சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். சனாதன தர்மத்தை வேறறுத்து விடுவேன், ஒழித்து விடுவேன். டெங்கு மலேரியா மாதிரி அதை நம்ம என்ன செஞ்சிடணும், ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற இந்த டயலாகை யார் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க. இதை பேசினதுலேருந்து திமுகவுக்கு நிறைய சிக்கல், திமுக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணிக்கு இல்லை புள்ளி வச்ச இந்திய கூட்டணிக்கும் சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு நிறைய மாநிலங்கள்லேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். எந்த நாகரிகப்பட கல்லெடுத்து அடிச்சது அவனை புடிங்கடா, புடிச்சு வெட்டுங்கடா. நிறைய பேர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வழக்குகளை தொடர்ந்தார்கள். ஸோ பல நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே போய் இங்கே போய் அங்கே வாய்தா வாங்கி இங்கே வாய்தா வாங்கி இதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரே நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன பெட்டிஷனை தூக்கி யார் போடுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போடுறாங்க. அப்படி போட்டது மட்டும் இல்லாமல் அதில் இன்றைக்கி ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. எந்த மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கும், எப்பா அரசியலில் இப்படி இல்லாமல் புயல் வீசும், அதுக்கு தான் அரசியல் புயல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அரசியல் சதுரங்கத்தை பார்க்க தவறிவிடாதீர்கள். இல்லை கணம் நீதிபதி அவர்களே, என்னால் அங்கே போக முடியல இங்கே போக முடியல, இந்த நுபுர் சர்மா மாதிரி அர்னாப் மாதிரி அவங்களுக்கெல்லாம் நிறைய வழக்குகள் இருந்துச்சு, அந்த வழக்கெல்லாம் ஒரே நீதிமன்றத்தில் தரலையா, அதே மாதிரி எனக்கும் ஒரே நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் தொடர்ந்து தாங்க, அந்த வழக்கை நான் சந்தித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்க, அதற்கு நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு சாமானிய மனிதர் கிடையாது, நீங்கள் ஒரு அமைச்சர். ஒன்றை குறித்து பேசுவதற்கு முன் அப்படி நம்ம பேசுறதுனால என்ன விளைவுகள் வரும், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை மக்கள் எப்படி மாற்றுவாங்க, இல்லை மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், இதன் காரணமாக சமய அதாவது ஏதாவது ரிலீஜன் வைஸா இல்லாட்டி ஜாதி வைஸா மொழி வைஸா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறதெல்லாம் ஆழ்ந்து நீங்கள் பேச வேண்டுமே தவிர ஏதோ அவங்க பேசிட்டாங்க இவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லி கருத்து சுதந்திரத்தை காரணம் காட்டி இப்படிலாம் பேசக்கூடாது. உங்களுக்குன்னு ஒன்று இருக்குது, என்ன பதவி, அமைச்சர் பதவி, மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நல்லபடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கான வழக்கு விசாரணை எல்லாமே செய்யப்படும், ஒவ்வொரு இடத்துலையா இருந்து நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு வாங்கப்பா, லாஸ்ட்டாக முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பெட்டிஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களாக இங்கே வரட்டும். சரிப்பா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான், வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதே இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, ஆனால் வேறொரு இடத்துல இருக்காங்க, மயிலாடுதுறைன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வச்சு அந்த ஈவெண்ட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆவுனா இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு, ஓட்டு எலெக்ஷன் வந்துட்டாலே இந்த ஓட்டுக்காகலாம் இங்கே வந்துடுறாங்க, ஆனால் என்ன பணம் ஏதாவது கொடுத்தா கூட பரவாயில்லை, நிவாரண நிதியாக ஏதாவது கொடுத்துட்டு தமிழக மக்களை சந்தித்தால் பரவாயில்லை, அவங்க தேவைக்கு மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டை பார்த்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி கேட்ட அதே மாதிரி அப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது சலசலப்பை ஏற்படுத்தியிருப்பார்ல அப்படின்னு பார்த்தா அவரும் சொல்லியிருக்காரு, எஸ் நான் தமிழ்நாட்டுக்கு வர்றது நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது, நிறைய பேருடைய வயிற்றுல புளியை கரைச்சிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மவுசு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு இருக்கிறது அவங்களால பார்க்க முடிகிறது, அந்த பயத்தில் அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு வார்த்தை போராகவே மாறிட்டு இருக்கு. வார்த்தை போர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ஆர்.எஸ். பாரதி அவர்கள் உள்ள வந்தார்னா எப்படி இருக்கும், இந்த பிள்ளை பிடிக்காரன் வராயா, பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருப்போம், யாரையாவது பார்த்தா அப்படி சொல்லுவாங்க. இப்போ சென்னையிலலாம் அந்த மாதிரி நிறைய புரளிகள் வந்துட்டு இருக்கான், அந்த புரளிகளை நம்பி என்ன செய்ய போகிறாங்க, யாராவது அப்படியே நடந்து போனாக்குள்ள அவங்கள அடிக்கிறது, அவங்கள சந்தேகமாக பார்ப்பது, அவங்கள திட்டுவது அப்படின்னு சொல்லி நிறைய புரளிகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த புரளிகள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாத புரளிகளையும் வதந்திகளையும் பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கமே கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் மோடி அவர்களும் இங்கே யாரையாவது பிடிச்சிட்டு போயிடலாமா, அதிமுகவிலிருந்து இல்லாட்டி திமுகவிலிருந்து யாரையாவது பிடிச்சிட்டு போயிடலாமான்னு சொல்லி ஆள் பிடிப்பதற்காக மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு.
அந்த ஆள் பிடிக்கிற வேலையில் மோடி அவர்கள் சிறந்தவராக இருக்கலாம், ஆனால் நாங்கள் யார் திமுக இதுக்கெல்லாம் அஞ்சுவோமா, நாங்கள் சிக்குவோமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சிலர் வேணா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வலையில் வீழலாம், ஆனால் நாங்கள் வீழ மாட்டோம், கொஞ்சம் விழிப்புடன் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை RS பாரதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். RS பாரதி அவர்கள் அப்படி குறிப்பிட்டிருக்கும்போது அடுத்ததா காங்கிரஸை சார்ந்த மிக முக்கியமான ராவுத்தர் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் ஒரு டிபேட் ஷோ, அந்த டிபேட் ஷோவில் ஜாபர் சாதிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டார்னா, திமுக போதையை ஒழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஒழிச்சு வச்சது பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்காங்கயா, நாம அப்படியே அசந்த நேரத்தில் அதை விற்று காசாக்கிடுவாங்க. இதை தான் நான் முதல்லயே சொன்னேன். அதுவும் இல்லாமல் இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் எப்படி இந்த அரசாங்கத்துக்கு கீழே, அதுவும் அவங்களுடைய அரசியல் கட்சிக்கு கீழே இருந்தார். அயல்நாட்டு விவகாரங்கள் அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பதவியில் எப்படி வந்தார்? நம்முடைய உளவுத்துறை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அந்த கியூ பிரான்ச்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? நேரடியாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் உளவுத்துறையை கையில் வச்சிருக்கேன்னு சொன்னார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூடயே அந்த உளவுத்துறையினுடைய மூத்த அதிகாரிலாம் கூப்பிட்டுட்டு போகும்போதே நான் சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ இதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி டோட்டலா திமுகவும் காங்கிரஸும் ஒன்னாதானையா இருந்தீங்க, நீங்களே திமுக தப்பா பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பதிவா அந்த பதிவை நம்ம பார்க்கலாம். தெரியாதுல்ல உங்களுக்கு, உளவுத்துறை வச்சிருக்கீங்கல்ல, கியூ பிரான்ச் இருக்குல்ல, எல்லாமே வச்சிருக்கீங்களா? உளவுத்துறை உயர் அதிகாரி நீங்க கூப்பிட்டு ஸ்பெயினுக்கு டூர் போனா இங்க நடக்கிறது எப்படி தெரியும்? யார் உங்களை கூப்பிட்டு போக சொன்னது? நான் அன்னைக்கே சொன்னேன், தமிழ்நாட்டில் இது போல சில அசம்பாவிதங்கள் நடந்தாக்கா நாளைக்கு உளவுத்துறை உயர் அதிகாரி பொறுப்பேற்கணும். அடுத்ததா இன்னொரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்சூர் அலிகான் அவர்களுடையது தான். 5 இடத்த நாங்கள் பார்த்து வச்சிருக்கோம்ப்பா சார், இந்த ஒரு படம் எடுத்தீங்கல்ல, அந்த படம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபுல்லாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எந்த கவுன்சில் எந்த தேட்டர் எடுத்து பார்த்தாலும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த ஓடி போட்டு எடுத்தேன். அதில் இவர்கள் ஆக்டோபஸ் மாதிரி ஆளுங்கட்சியினர் அவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. எனக்கு சரியான திரையரங்கம் கிடைக்கல. நான் தம்பி உதயநிதியை பல தடவை போய் பார்த்தேன். அது ஒரு கான்டென்ட்டு சரி ஓடிடியில் வெளியிடுவோம் அல்லது திரையரங்கம் கிடைக்க செய்வாங்க. அவங்க யாருமே தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர், அதை எதிர்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நாங்கள் எலெக்ஷனில் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கோம், முன்னோடியாக இருக்கோம், அந்த எலெக்ஷன் மட்டும்தான் எங்களுடைய கான்சன்ட்ரேஷன். போன முறை நாம் தமிழர் கட்சியிலலாம் நின்னாரு, அப்போ இந்த முறை நாம் தமிழர் கட்சி சார்பாக மன்சூர் அலிகான் இல்லையா அப்படின்னு கேட்டால் தனி கட்சியே தொடங்கிட்டாருங்க. தனி கட்சி தொடங்கினது மட்டும் இல்லாமல் தூது அனுப்பியிருக்கேன், புறா தூது அனுப்பியிருக்கேன், காக்கா தூது அனுப்பியிருக்கேன், எலி வாகன தூது அனுப்பியிருக்கேன், நந்தி வாகன தூது அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா தூதையும் அனுப்பியிருக்கேன். யார் கதவை திறந்தாலும் சரி நாங்கள் கூட்டணி வச்சுக்கிடுவோம், 5 இடத்த நாங்கள் தேர்வு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி மன்சூர் அலிகானும் இந்த ஒரு தமிழக அரசியல் புயலில் அவர் எங்கேயாவது கரை சேர்ந்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. கடைசியாக வேறொரு செய்தி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடை, அந்த கடையில் விசிகாவினுடைய சில நபர்கள் போய் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நன்கொடை தர மறுத்த கடை உரிமையாளரின் மருமகன் மீது விசிக கட்சியினர் தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுக்கு கோயில் திருவிழாலாம் இருக்குது, காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது 2000 ரூபாய் கொடுத்ததாகவும், எங்களுக்கு 2000 ரூபாயெலாம் பார்த்தாது, இன்னும் கூடுதலான தொகை வேணும், 50,000 ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடை உரிமையாளரை அடித்ததாகவும் ஒரு செய்தி அப்படிங்கிறது இப்போது பரவி வருகிறது. இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத அந்த செய்தி ஊடகம், இதை வெளியிட்டதே ஒரு செய்தி ஊடகம் தான், அந்த செய்தி ஊடகத்தை சார்ந்தவர்கள் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா இதே மாதிரி இந்த மாமூல் வேட்டை, இல்லாட்டி எதுக்கு எடுத்தாலும் காசை பிரிக்கிறது, இந்த பார்ட்டிக்கு தர மாட்டியா, அந்த பார்ட்டிக்கு மட்டும்தான் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அன்றாட மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் யார் என்ன செஞ்சாலும் சரி, இதே மாதிரியான நிகழ்வு பேக்கரி டீலிங் ஆகியிருக்கட்டும், பரோட்டாவாக இருக்கட்டும், பிரியாணி அண்டாவாக இருக்கட்டும், அழகு நிலையமாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. மறுபடியும் இதே மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா டோட்டல் டேமேஜ் ஆயிரும் கட்சியினுடைய பெயர்கள். ஸோ கட்சியை நடத்தக்கூடிய நபர்கள் இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வருகிறது என்றால் அப்படியே நீங்கள் பார்த்தா மட்டும் போதாது, அதை கண்டித்து சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எலெக்ஷன் வந்துட்டு இருக்கியா, 2024 எலெக்ஷனை கூட விட்டுருங்களேன், 2026 எலெக்ஷன் இருக்கு, ஹெவி காம்படிஷன், விஜய் அவர்கள்லாம் வராங்க. ஸோ கட்சி, ஆட்சி, கூட்டணி அப்படிங்கிறது எல்லாம் வேற வேற இடத்துக்கு சிதறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விசிகான்னு சொன்னோடனே தான் இன்னைக்கு அதிமுக சொன்னாங்க, விசிகா திமுகவில் இருக்கிறத விட அதிமுகவுக்கு வந்தால் கூடுதலான தொகுதியெலாம் நாங்கள் தாரோம், எங்ககிட்ட நிறைய இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் திருமாவளவன் அவர்கள் திமுக விசிகா இணை பிரியாத கூட்டணி,
2 சீட்டு சார் 3 சீட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, எங்களுக்கு 2 சீட்டு கிடைச்சாலும் சரி நாங்கள் தான் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ அவங்களுடைய தொகுதி பங்கீட்டுக்கான டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு செய்தியும் வந்துச்சு, மக்கள் ரொம்ப பெரிய அளவில் அவதி பெறுகிறார்கள், அதுவும் மீனவர்கள் ரொம்ப பெரிய அளவில் அவதி பெறுகிறார்கள். ஸோ அவங்களுடைய படகு ஏதாவது சேதமாக இருந்துச்சுன்னா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு தரப்படும் அப்படின்னு சொல்லி சில ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ஏற்பாடு பண்ணப்படுது. அந்த கூட்டத்தில் ஒரு நபர் என்ன செய்கிறாருன்னா வாங்குறாரு, ஒரு மீனவர் வாங்குறாரு, அந்த இழப்பீடை வாங்குறாரு. வாங்கின உடனே அதை மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறார். எதுக்காக திரும்ப ஒப்படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை 5 லட்சம் ரூபாய் தர மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதில் 2 லட்சம் ரூபாய் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப கொடுத்துட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் இதை என்ன செஞ்சுட்டாங்க, ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசியாக அந்த மீனவர் வந்து வேறொரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு, எப்பா என் பேர் அதில் தப்பாக இருந்துச்சு, அதை தான் நான் அங்கே சொன்னேன், உடனடியாக மாற்றி எனக்கு தந்துட்டாங்க, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்ம டிஎம்கே ஃபுல்லாக டிஎம்கே காரங்க தான் எங்கள் குடும்பமே. அதோடு நிப்பாட்டினாரா, எங்கள் குடும்பம் எல்லாமே டிஎம்கே தான் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அங்கே நாங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். அந்த உண்மை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கருத்துக்களாக நீங்கள் பதிவு பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு அடித்த புயல்களை நான் உங்ககிட்ட வந்து கரை சேர்த்துட்டேன். இன்னும் நிறைய புயல் வீசிட்டு இருக்கு. அந்த புயல் என்ன அப்படிங்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து கரை சேர்த்துடுறேன். இப்போதைக்கு இந்த புயல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. நிறைய புயல் வீச போகுது, டமார் இடிலாம் இடிக்க போகுதா. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.